Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, today we are going to talk about the fifth chapter, that is digestive system of human. So, human, இது வரைக்கும் நம்ம வந்து first chapter and second, even first unit, second unit, இதெல்லாம் நீங்க cover பண்ணீங்கன்னா, first we have started with the animal kingdom, and then we have go for like a tissue organ system classification அப்படின்னு நம்ம tissue level organization நம்ம பார்த்தோம், tissue and organ level. And now we are going to talk about, so once அந்த tissue level நம்ம முடியும் போது நம்ம அடுத்தது எதை பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we talked about some case study, some animal case study நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் invertebrates ரெண்டு அனிமல்ஸ் நம்ம பார்த்தோம், அனிலிடால எர்த்வார்மும் அண்ட் ஆர்த்ரோபோட்ஸ்ல we have seen cockroach, right? ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து digestive system. ஸோ இதுக்கடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே வந்து we are going to cover a human, in human. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாம் ஜென்ரலா ஒரு அனிமல் அப்படின்னு மாதிரி தான் நம்ம பேஸ் பண்ணி பார்த்துக்கணும். பட் இதுக்கு அடுத்து வரப்போறது எல்லாமே வந்து we are going to see complete in human. Okay. So digestive system we have already started. So digestion அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, digestion, what is the definition for digestion அப்படின்னா, the conversion of macromolecules into micromolecules is called digestion, right? ஸோ ஒரு ரொம்ப பெரிய சைஸா இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம மைக்ரோமாலிகுல்ஸா சில என்சைம் ஆக்ஷனால ஃபங்க்ஷன் பிரேக் டவுன் ஆகுறது தான் வந்து நம்ம டைஜஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது டைஜஷன்ல நிறைய ப்ராசஸ் நம்ம சொல்லியிருந்தோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட், தட் இஸ் இன்ஜெக்ஷன், அண்ட் பிரேக் டவுன் பண்ற ப்ராசஸ் வந்து டைஜஷன் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ், அண்ட் தென் the absorbed substance becomes component of cell assimilation அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். And the last one என்னன்னு பாத்தீங்கன்னா, the elimination of undigested substances. டைஜஸ்ட் ஆகாத சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து வெளியே எஜெக்ஷன் ஆயிடும். So that is the removal of a fecal matter. We have already started this. And then digestive systemல நம்ம என்னென்ன கிளாஸிஃபை பண்றோம்ன்றதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். And we started from alimentary canal. Structure of alimentary canal எந்த மாதிரி இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராசஸ் எப்படி எல்லாம் நடக்குதுன்றதுதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஹியர் யூ கேன் சி த அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே, அலிமெண்ட்ரி கெனாலுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் கட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா அலிமெண்ட்ரி கெனாலும் நம்ம சொல்லலாம். பட் அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா சயின்ஸ்ல வந்து பர்ஃபெக்டா அந்த டேர்ம் வந்து கரெக்டா இருக்கும். கட் அப்படின்ற டேர்ம் வந்து யாரனாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாவே வந்து ஈவன் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு டிஃபரன்சஸ் இல்லாமே போகும். ஸோ யூ ஷுட் யூஸ் த டேர்ம் அலிமெண்ட்ரி கெனால். ஒரு அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல we have to say that it's a complete alimentary canal, right? So complete alimentary canal and incomplete alimentary canal. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க எடுத்து ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் போது அலிமெண்ட்ரி கெனால கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெண்டு இருக்கு. இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த அனிமலுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்கும் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிங்கிள் ஓப்பனிங் தான் அந்த அனிமலுக்கு வந்து மவுத்தாவும் யூஸ் ஆகும், ஆஸ் வெல் ஆஸ் ஏனஸாவும் யூஸ் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. பட் இந்த நம்ம தென் அதுக்கடுத்து அனிமல்ஸ் வந்து காம்ப்ளிகேட் ஆக என்ன ஆக ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா, அலிமெண்ட்ரி கெனால் வந்து கம்ப்ளீட்டடா இருக்கு, which is they have two openings, one for ingestion, mouth ingestionக்காகவும், and another for anus, that is egestionக்காகவும் யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ இந்த அலிமெண்ட்ரி கெனால் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அலிமெண்ட்ரி கெனால் ஸ்டார்ட்ஸ் வித் mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, intestine, rectum and anus. So mouth start பண்ணுது and anus வந்து ending portionல இருக்கு. The mouth is concerned with the reception of food and leads to the buccal cavity or oral cavity. So mechanical digestion அப்படின்னு நம்ம சொல்லும் போது buccal cavity தான் actually ஸ்டார்ட் பண்ணுது, because mechanical அப்படின்னாலே something it is going to do some hard work. அப்போ இந்த இடத்துல மெக்கானிக்கல் இது என்ன பண்ண பாத்தீங்கன்னா, மவுத்ல இருக்கக்கூடிய டங் அண்ட் டீத். சரி, ஓகே. டீத் வந்து கிரைண்டிங் ப்ராசஸ்க்காக யூஸ் ஆகும். டங் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டங் இருக்கிறதுனால நம்ம நல்லா வந்து சூ பண்ண அந்த ஃபுட் எல்லாமே வந்து டங் வந்து உள்ள தள்ளும். ஓகே. அட் த சேம் டைம் எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ த சேம் டைம் டங் என்ன பண்ணும் அப்படின்னா, டங் ஹாவ்
மெனி டேஸ்ட் பட்ஸ். ஓகே, அதுல வந்து நிறைய டேஸ்ட் பட்ஸ் இருக்கு. அந்த டேஸ்ட் பட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know that நமக்கு மொத்தமா வந்து டோட்டலா சொல்லுவாங்க 6 types of taste அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம டேஸ்ட் பட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டங்ல வந்து we have so many taste buds, like ஒரு சோ டேஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்வீட், பிட்டர், எந்த மாதிரியான டேஸ்டா இருந்தாலுமே வந்து நம்ம டேஸ்ட் பட்ஸ் தான் நமக்கு ரெகக்னைஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணும்போது முதல்ல வந்து டேஸ்ட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா உடனே அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே ஃபுட்டை நீங்க டேஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பிரெயின் ஒரு சிக்னல் கொடுக்கும். ஸோ இந்த ஃபுட்டை நம்ம இந்த பிளேஸ்ல டேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இம்பல்ஸ் வந்து அது அந்த ஒரு இது ஐடியாவை வந்து எக்ஸாக்டா எந்த இடத்துல அப்படின்றது உங்களுக்கு கரெக்டா வந்து கொடுக்கும். இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், ஒரு மோட்டார் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சென்சரி ஆர்கனுக்கும் பிரெயினுக்கும் வந்து இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன். அதனாலதான் வந்து ஃப்ராக்ல கூட நம்ம பிரெயின்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். ஓகே, ஸோ டீத் அண்ட் டங்ல மெக்கானிக்கல் டைஜஷன் நடக்குது. அண்ட் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் திஸ் இயர்லியர். எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது டைஜஷன், எப்படி வந்து மவுத்ல ஸ்டார்ட் பண்ணுது அண்ட் ஏனஸ்ல எண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இட்ஸ் ஓகே. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ ஜென்ரலா வந்து இதுல வரக்கூடிய மெயின் ஆர்கன்ஸ் வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் நம்ம சொல்லும் போது ஒரு ஆர்கன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக் இல்ல டியோடினம் இந்த யூசோஃபேகஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்கனை மட்டும் நம்ம சொன்னா தட் இஸ் ஆர்கன். ஆனா ஒரு ஆர்கன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் அப்படின்னு ஒரு நேமோட வருது அப்படின்னாலே அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஆர்கன். அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இட் நீட்ஸ் மோர் தென் ஒன் ஆர்கன். கண்டிப்பா வந்து 2 ஆர்கன் மேல இல்ல ஒரு ஆர்கனுக்கு மேல அந்த இடத்துல வந்து அதோட தேவைகள் அதிகமா இருக்கும். So that's why we called it as a system. See here, நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் நம்ம சொல்லும் போதே we need mouth, teeth, tongue, pharynx, esophagus, then stomach, small intestine, large intestine, rectum, anus. அது மட்டும் இல்லாம liver, pancreas, gallbladder. ஸோ இது இந்த ஆர்கன் எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்துதான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஒரு ஆர்கன் மட்டும் இந்த இடத்துல டைஜஷனுக்கு ஒரு ஆர்கன் மட்டும் நமக்கு யூஸ் ஆகும் சொல்ல முடியாது. பிகாஸ் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா மவுத்ல salivary gland is one of the important organ. salivary gland என்ன பண்ணுதுன்னா saliva secretion பண்ணுது. so salivary gland is one of the organ, and then mouth, teeth, இது எல்லாமே ஒரு ஆர்கனா இருக்கு. so இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் we together it called it as a digestive system. ஓகே, அப்போ இங்க பாருங்க, அப்போ இதுல வந்து நம்ம மெயினா சொல்றது மவுத்ல பக்கல் கேவிட்டி நம்ம சொல்லலாம். ஸோ அதுலயே salivary glands, teeth, tongue அதெல்லாமே வந்துடும். Then pharynx, oral cavity, esophagus, and then stomach, duodenum, small intestine, large intestine, rectum, anus ஓட நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். பட் ஆனா அதோட அது ஸ்டாப் ஆகுறது கிடையாது. we have some accessory organ also. டைஜஷனுக்கு சில accessory எக்ஸ்ட்ரா ஆர்கன்ஸ் இருக்கு. அதெல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா லிவர், pancreas and gallbladder. இது நான் உங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். லிவரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it secretes bile salts. ஓகே, bile salts. லிவர் வந்து at the same time it secrete some enzymes. so pancreas, liver என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bile salts secrete பண்ணுது, சில enzymes secrete பண்ணுது. அந்த enzyme எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா emulsification of fat. so நம்ம மவுத்லயே வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. பட் மவுத்ல ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா எல்லா ஃபுட்டுமே வந்து அந்த இடத்துல டைஜஷன் பண்ண முடியாது. கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஈவன் we have lipids இருக்கு. பட் டைஜஷன் ஆகும்போது கார்போஹைட்ரேட்ஸ் அது நல்லா பிரேக் டவுன் பண்ணும். நம்மளோட மவுத் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நல்லாவே பிரேக் டவுன் பண்ணும். ஸோ ஒன்ஸ் பட் ஆனால் ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம சூ பண்ணிருப்போமே தவிர பட் டைஜஷன் கம்ப்ளீட்டா வந்து அந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாமே மைக்ரோ மாலிகுல்ஸா கன்வெர்ட் ஆகுற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக்லயே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும். தென் அது மட்டும் இல்லாம லிவர் என்ன பண்ணும்னா இட்ஸ் secretes some enzymes in the name of bile salts and lipase. இந்த என்சைம் எல்லாமே செக்ரேஷன் ஆகும். இந்த என்சைமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இட் இஸ் கால்ட் as emulsification of fat அப்படின்னு சொல்லுவாங்க. எமல்சிபிகேஷன் அப்படின்னா ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மா அது கொண்டு வரும். ஓகே, தட் இஸ் கால்ட் எமல்சிபிகேஷன் ஆஃப் ஃபேட். அப்படி எமல்சிஃபை பண்ணும்போது அதை நம்ம என்ன பண்ண அதை வந்து சிம்பிளா மாறினதும் விச் இஸ் அதை நம்ம பாடி வந்து அது ரொம்ப சிம்பிளிஃபை ஆனதுக்கு அப்புறம் ஈஸியா யூஸ் பண்ணிக்கும். அதான் இங்க கொடுக்குறாங்க. தென்
pancreas அப்படின்னு நம்ம சொல்லும்போது it also secretes some juice. அது இது என்ன enzyme secrete பண்ணுன்னு பாத்தீங்கன்னா for protein digest பண்ணக்கூடிய சில enzymes வந்து இது secrete பண்ணும். that is peptidase, okay, pepsin. so அந்த மாதிரி இருக்கக்கூடிய enzymes எல்லாமே இது secrete பண்ணும். and what is the role of this gallbladder அப்படின்னு பார்க்கலாம். இப்போ liver வந்து நம்ம சொல்லியிருக்கோம் it secretes some bile juice, bile salts அப்படின்றத secrete பண்ணும். இப்போ bile salt secrete பண்ண உடனே இந்த liver என்ன பண்ணும் அப்படின்னா அந்த enzymes வந்து உடனே அதால அனுப்ப முடியாது. சோ இந்த gallbladder என்ன பண்ணும் அப்படின்னா liver secrete பண்ணக்கூடிய அந்த enzymes gallbladderல டெம்பரரியா ஸ்டோர் ஆகும். ஓகே, டெம்பரரியா, நாட் பெர்மனன்ட், டெம்பரரியா ஸ்டோர் ஆகும். அதுக்காக தான் வந்து gallbladder யூஸ் பண்ணும். ஒன்ஸ் ஃபுட் வந்து என்டர் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஃபுட் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபுட் when it undergoes the breaking down, பிரேக் டவுன் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த gallbladder வந்து செக்ரீட் பண்ண ஸ்டோர் பண்ண அந்த பைல் சால்ட்ஸும் தென் பேன்க்ரியாஸும் அதுல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே அதோட ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்ல போயிட்டு அந்த ஃபுட் மேல ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த இடத்துல இதுல நம்ம சொல்றது. அண்ட் தென் திஸ் ஆல்சோ ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் டு யூ. அண்ட் நவ் கமிங் டு த செகண்ட் பிக்சர். ஸோ இதுல பாருங்க, இது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஆஃப் ஹியூமன் டைஜஸ்ட் சிஸ்டம். ரொம்ப புரியுற மாதிரி ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. So you can see the starting from mouth and end with anus. மவுத்ல ஸ்டார்ட் ஆகி anusல முடியுது. பட் இதுல பாருங்க, சோ மவுத்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா salivary gland. சோ salivary glandோட ஆக்ஷனால சலைவா செக்ரீஷன் ஆகுது, அதனால ஃபுட் வந்து டைஜஷன் ஆகுது. சலைவாவோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சலைவால சம் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது சேம் டைம் என்சைம்ஸ் இருக்கு, அது அமைலேஸ் அப்படின்ற என்சைம் இருக்கு. அந்த என்சைம் வந்து கார்போஹைட்ரேட்ஸை டிகிரேட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அட் த சேம் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சலைவா வந்து ஃபுட்டை லைக் ரொம்ப வந்து சாலிடா இல்லாம கொஞ்சம் வந்து மேஷ் பண்றதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ வீட்டுல வந்து அம்மா இட்லிக்கு மாவு அரைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரைண்டர்ல அரிசியை போடும்போது அப்படியே விட்டுற மாட்டாங்க, ஜஸ்ட் போட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு விட்டுற மாட்டாங்க. இடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நல்லா வந்து கிரைண்ட் ஆகுறதுக்கு she just use some little bit of water, தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்களே, அதே மாதிரிதான். சோ அந்த தண்ணின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாடியில வந்து அந்த சலைவாவை நம்ம சொல்லலாம். சோ சலைவா வந்து அந்த ஃபுட்டை எமல்சிஃபிக், அந்த ஃபுட்டை வந்து டைஜஷன் பண்றதுக்கு அது யூஸ் ஆகுது. அதே ப்ராசஸ் தான். அண்ட் இந்த பாத்தீங்கன்னா pharynx இருக்கும், யூசோஃபேகஸ், அண்ட் திஸ் இஸ் த ஸ்டொமக். சோ ஸ்டொமக்ல நேரா யூசோஃபேகஸ் வந்து எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக்கு தான் போகும். ஓகே, சோ ஸ்டொமக்ல முடியும் போது அதே நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டொமக் சைட்ல வந்து லிவர் இருக்கு, pancreas, gallbladder இருக்கு, அதோட செக்ரிஷன்ஸ் எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வரும். சோ மேக்ஸிமம் ஆஃப் த டைஜஷன் வந்து ஸ்டொமக்ல டைஜஷன் பண்ணும். ஆனா அந்த ஸ்டொமக்ல அந்த அளவுக்கு கம்ப்ளீட் டைஜஷன் ஒரு அனிமல் வந்து பண்ண முடியாது. சோ அதுக்கடுத்து வரக்கூடிய ஆர்கன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன் maximum of the major nutrients, especially carbohydrate, protein, lipids, even vitamins, இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் அது என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து டைஜஷன் பண்ணி அசிமுலேட் பண்ணிடும். அசிமுலேட் பண்ணி நம்மளோட பிளட் செல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபுட் எல்லாமே சப்ளை பண்றவங்க ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். ஓகே, ஸ்மால் இன்டெஸ்டைனோட நமக்கு டைஜஷன்ன்றது டோட்டலா முடியுது. பட் ஆனா நம்மளோட டைஜஸ்ட் சிஸ்டம் அதோட முடியறது கிடையாது. we have large intestine, rectum, anus எல்லாமே இருக்கு இல்லையா. இந்த லார்ஜ் இன்டெஸ்டினோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே வந்து டைஜஷன் பண்ணி எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்றது ஸ்மால் இன்டெஸ்டினோட வேலை. ஆனா லார்ஜ் இன்டெஸ்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த அன்டைஜஸ்டோட ஃபுட் மெட்டீரியல் லைக் ரைட், ஸோ அன்டைஜஷன் சரியா செரிமானம் ஆகாத ஃபுட் எல்லாமே இருக்கும், சில மெட்டீரியல்ஸ் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் இன்டெஸ்டின் வந்து நேரா வந்து லார்ஜ் இன்டெஸ்டினுக்கு போகும். அங்க இருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து ரெக்டம் இருக்கும். ஸோ ரெக்டம் இஸ் த லாஸ்ட் த மோஸ்ட் ப்ரீவியஸ் போர்ஷன் ஆஃப் ஏனஸ். ஸோ தென் ரெக்டம் ரீச் ஆனதுமே லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஆல்ரெடி டைஜஷன் ஆகாத ஃபுட் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிடும். ஸோ இட் காசஸ் சம் ஃபீலிங் லைக் அர்ஜ் டு ரிலீஸ் த ஃபீக்கல் மேட்டர். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது அந்த ரெக்டம்க்கு ரீச் ஆகும். ரெக்டம்ல இருந்து லாஸ்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஏனஸோட ஓப்பனிங் மூலமா so fecal matter வெளியே வரும். so this is the normal pattern or the diagrammatic representation of a digestive system in human. இதுதான் நம்ம சொல்லலாம். and now
we are going to see each and everything from like each one by one. ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். First one, each tooth is embedded in a socket in the jaw bone. நம்ம jaws நீங்க எடுத்தீங்கன்னா we are having little bit, wait a minute. So we human அப்படி நம்ம சொல்லும்போது we are having two jaws, right? Upper jaw and lower jaw. இந்த upper jaw மேல upper jaw அப்படின்றது வந்து it is an immovable one. ஏன்னா நம்மளோட மேல் தாடையை பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸோட அப்படியே அட்டாச் ஆயிருக்கும். பட் யூ கேன் மூவ் திஸ் லோவர் ஜா. நம்ம வாய் அசைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா லோவர் ஜா தான். நல்லா அசைச்சு பாருங்க. சி நீங்க அசைச்சு பார்த்தாலே தெரியும். இந்த லோவர் ஜா மட்டும் தான் மூவ் ஆகுமே தவிர அப்பர் ஜான்றது நம்மளோட ஃபேஸோட நம்ம ஸ்கல்லோட அட்டாச் ஆகி இருக்கிற ஒன்று. ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம டூத் எப்படி அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாக்கெட் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சாக்கெட்ல இமேஜின் திஸ் இஸ் a சாக்கெட். ஓகே, ஸோ இதுல ஒரு சாக்கெட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சாக்கெட்ல வந்து ஒரு டூத் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ இப்படிதான் ஆக்சுவலா இருக்கு, ரைட்? இதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாக்கெட்ல அந்த டீத் வந்து அட்டாச் ஆகுது. அந்த சாக்கெட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஜா போன்ல இருக்கு. அந்த ஜாவோட போன்ல இந்த மாதிரி இருக்கு. திஸ் டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் இஸ் கால்ட் தீகோடான்ட். ஒரு சாக்கெட்ல அதாவது ஒரு ஜா போன்ல இருக்க சாக்கெட்ல அந்த டூத் அட்டாச் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ தீகோடான்ட். அந்த இதுக்கு தான் நம்ம தீகோடான்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். Human beings and many mammals form two sets of teeth during their lifetime. So human beings இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து ஒரு சில அனிமல்ஸ் கூட நம்ம சொல்லலாம். இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் டைம்ல வந்து டூ செட்ஸ் ஆஃப் டீத் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் செட் போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் செட் நமக்கு வளரும்னு சொல்லுவாங்க. பட் ரெண்டு தடவை தான், ஒரு தடவை ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் போச்சுன்னா செகண்ட் வரும். தட்ஸ் இட். அதுக்கடுத்து நமக்கு ஏதாவது பை ஆக்சிடென்டலா டீத்லாம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நமக்கு நேச்சுரலா தான் வர வைக்க முடியாது. பட் ஆர்டிபிஷியலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீத் வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹியூமன் பீங்ஸ் அண்ட் மெனி மேமல்ஸ் ஃபார்ம் டூ செட்ஸ் ஆஃப் டீத். அதுல பாத்தீங்கன்னா வந்து 20 டெம்பரரி மில்க் டீத். இட் இஸ் கால்ட் ஆஸ் அ டெசிடியஸ் டீத். டெசிடியஸ் டீத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வந்து ஒரு டெம்பரரி டீத்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து மில்க் டீத்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் வந்து இது மில்க் டீத் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிகாஸ் இந்த டீத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது, அந்த சாக்கெட்ல அவ்வளவு ஃபிக்ஸ் ஆகாம இருக்காது, ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாலாம் இருக்காது. ஓகே, அப்போ அந்த மில்க் டீத் எல்லாமே கொட்டினதுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா she or he may develop into a permanent teeth. ஓகே, ஸோ பெர்மனன்ட் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மில்க் டீத் அப்படின்றது ஒரு டெம்பரரியா இருக்கக்கூடிய ஒரு டீத்தோட ஸ்ட்ரக்சர். ஆனா அதுவே வந்து அந்த மில்க் டீத் போனதுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் பெர்மனன்ட் டீத். ஓகே, அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா we humans are having 32 teeth. 32 நமக்கு மொத்தமாவே வந்து மொத்த பள்ளி நம்ம சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா we are having totally 32 permanent teeth. அது வந்து அடல்ட் டீத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த 32 பெர்மனன்ட் டீத் அப்படின்றது வந்து நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அப்படியே வந்து உடனே எல்லா நேரமும் ஒரு 20 or 25ல அந்த மாதிரிலாம் உடனே கிடைச்சிடாது. சில டீத் வந்து நமக்கு அந்த டீனேஜ் அந்த 21 22 வரைக்குமே மேக்ஸிமம் கிடைச்சிடும். ஓகே, ஸோ லைக் ஒரு 28 வரைக்குமே அது கிடைச்சிடும். மீதி இருக்கிற 4 பாத்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு ஏஜ் ஆக ஆக அது என்ன ஆகும்னா ஒவ்வொரு டீத்தா வந்து நமக்கு லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 4 டீத் வந்து நமக்கு அதுவாதான் முளைக்கும். அது என்ன மீனிங் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம 32ன்றது நார்மலான ஒரு விஷயம். ஓகே, ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹியூமன் பீயிங்கோட ஸ்பீஷீஸ்ல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே சரி 32ன்றது தான் எக்ஸாக்ட் டீத்தோட நம்பர். 36 பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டாகோடது. ஓகே, 36 அப்படின்னு தான் டாக் நீங்க எடுத்தீங்கன்னா டோட்டலி தே ஆர் ஹேவிங் லைக் 36 டீத். ஓகே,
and milk teeth and adult teeth நம்ம சொல்லியாச்சு. This type of dentition is called diplodont. இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த மில்க் டீத் வந்து பெர்மனன்ட் டீத் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட பேர் என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா it is called as a diplodont. Okay. And the next one, the permanent teeth are of 4 different types. So நமக்கு இருக்கக்கூடிய பல்ல நீங்க பாத்தீங்கன்னா நாலுமே ஒவ்வொன்றுமே 4 different types அப்படின்னு இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு டீத்துமே வந்து ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 different types. That condition is called as a heterodont அப்படின்னுவாங்க. Namely incisor. So first incisor இருக்கும். And it is called like chisel like cutting teeth. Chisel like cutting teeth அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வீட்டுல நம்ம முயலோ இல்லைன்னா வந்து டிஸ்கவரி சேனல் ஏதாவது ஒரு இடத்துல முயலை பார்த்துப்போம். முயல் அணில் இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த இன்சிசார் அந்த ஃப்ரண்ட்ல இருக்க அந்த 2 டீத் மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும், பாத்திருப்பீங்க. டீத் நீங்க வந்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தாலும் சரி, இல்லைன்னா வந்து ஈவன் ஒரு ராபிட் நீங்க பார்த்தாலும் சரி, அதோட ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இன்சிசார் பாத்தீங்கன்னா இட் இஸ் சம்வாட் சைசல்னா கட் பண்றதுக்கு அது ரொம்பவே ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா கேனைன்ஸ். ஓகே, கேனைன்ஸ் அப்படின்றது தமிழ்ல வந்து சிங்கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்சிசாருக்கு அடுத்து சைட்ல இருக்கும் பாருங்க, கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் கேனைன்ஸ். ஓகே. அண்ட் அடுத்தது வந்து டேகர் ஷேப்டு டியரிங் டீத். தட் இஸ் ப்ரீமோலார். மோலார் அப்படின்றது லாஸ்ட் இருக்கக்கூடியது. ப்ரீமோலார் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. தட் இஸ் கால்ட் ப்ரீமோலார். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் கிரைண்டிங் பர்பஸ்க்காக. ஓகே, ஃபார் கிரைண்டிங் பர்பஸ். அண்ட் மோலார் பாத்தீங்கன்னா ஃபார் கிரைண்டிங் அண்ட் கிரஷிங். மோலார் லாஸ்ட் இருக்கும், அதாவது கடவாப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து கடவாப்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மோலார் எதுக்காகனா கிரைண்ட் பண்றதுக்காகவும் அது அட் தி சேம் டைம் கிரஷ் பண்ணி நம்ம சாப்பிடணும், அதுக்காக தான் வந்து இது வந்து முக்கியமா கொடுக்குறாங்க. ஓகே. And then arrangement of teeth in each half of the upper and lower jaw in order of incisor, canine, premolar and molar can be represented by dental formula in which the dental formula is 2123 2123. ஓகே, இதுல வந்து டீத்தோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் தான் இருக்கும். ஐ அப்படின்றது இன்சிசார், சின்றது கேனைன் அண்ட் பிஎம்ன்றது ப்ரீமோலார் அண்ட் எம் அப்படின்றது மோலார். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் தான் ஒரு டீத் வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கும். அப்போ ஒரு மில்க் டீத் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது வந்து பெர்மனன்ட் டீத். இந்த சைடு கொடுத்துருக்கிறது வந்து திஸ் இஸ் த டென்டிஷன் ஃபார்முலா ஆஃப் ஹியூமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபார்முலா எப்படி இருக்குன்றது தான் கொடுத்துருக்காங்க. டூன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் let me clear this. இதுல ஃபர்ஸ்ட் 2122ல 23ல 2 அப்படின்றது ஐ மீன் இந்த 2123ன்றது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஐ மீன் அப்பர் ஜா நீங்க எடுத்துக்கலாம் இல்ல லோவர் ஜா எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஜா நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் த டீத்ல இருந்து லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு தான் நம்ம வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இதோட ஃபார்முலா தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, 2123 பாத்தீங்கன்னா மொத்தம் ஆட் பண்ணுங்க. 2 + 1 3, 3 + 3 6, 6 + 2 8. So 8 8 16. அப்பர் ஜா நீங்க வந்து ரைட் சைடு எடுத்தீங்கன்னா மேல 16 இருக்கும். அதே மாதிரி அப்பர் ஜா லெஃப்ட் சைடு நீங்க எடுத்தீங்கன்னா 16 இருக்கும். ஸோ சாரி, எஸ் 2123ன்றது இது வந்து இந்த 2123 நம்பர் வந்து அப்பர் ஜா ரைட் சைட்ல 2123, அதே மாதிரி அப்பர் ஜா லெஃப்ட் சைட்ல 2123 நம்பர். ஓகே, அதே மாதிரி ரைட் சைடு நீங்க லோவர் ஜா எடுத்தீங்கனாலும் 223 ரைட் சைட்ல ஒரு இது இருக்கும், அதே மாதிரி ஒரு செட் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அதே மாதிரி செட் இருக்கும். ரைட், இப்ப 2123 என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சி இன்சிசார், கேனைன், ப்ரீமோலார், மோலார் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. 2ன்றது இன்சிசார் அண்ட் 1ன்றது கேனைன் அண்ட் 2ன்றது ப்ரீமோலார் அண்ட் லாஸ்ட் 3 வந்து ப்ரீமோலார். இதுதான் வந்து ஜென்ரலான ஒரு டென்டல் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
And mineral salts like calcium and magnesium are deposited on the teeth and form a hard layer of tartar or calculus called plaque. ஸோ பிளேக் அப்படின்றது பொதுவாக எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலது கொடுத்துருக்குறாங்க. சில நேரத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ல இருந்து கால்சியமா இருக்கலாம், இல்லடா மெக்னீசியமா இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் மற்ற மினரல் சால்ட்ஸா கூட இருந்துட்டு போகலாம். அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீத்ல வந்து டெபாசிஷன் ஆகுது. டெபாசிட் ஆக ஆக அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டார் அப்படின்ற ஒரு கண்டிஷனை கிரியேட் பண்ணுது. அதாவது கருப்பா இருக்கிற மாதிரி. டார்னா என்னது? கருப்பா இருக்கும் இல்லையா? அந்த கருப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா வந்து அது கிரியேட் பண்ணுது. That is nothing but plaque. So now let us go to the next slide. See this? இதுல நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் 2 1 2 3 னா என்னன்றது. See, this is the incisor. Okay, 2 2 1 2 and 3 இதான் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? 2 1 2 and 3. This is the arrangement of teeth. இவ்வளவு ஆக்சுவலா சிம்பிளா. இப்போ இந்த 2ல பாத்தீங்கன்னா இந்த பாதி வந்து அது 8 இருக்கும். 2 1 2 3 2 1 3 3 ஆகுது டோட்டல். 3 plus 2 5. Yes, 2 plus 1 3 3 plus 2 5 and 5 plus 3 லாஸ்ட் பாத்தீங்கன்னா 8 இருக்கு இல்லையா? சோ இந்த பக்கம் 8, நம்மளோட லெஃப்ட் சைடு 8, அதே மாதிரி லெஃப்ட் சைடு அப்பர் பேலட்ல ரைட் சைடு வந்து 8 இருக்கும். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா கீழே வந்து லெஃப்ட் சைடுல 8 இருக்கும், அதே மாதிரி ரைட் சைடு 8 இருக்கும். ரைட்? see here டீத் இருக்கு. ஹார்ட் பேலட்னாலும் இல்ல அப்பர் ஜானாலும் ஒரே மீனிங் தான். அதனால வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். திஸ் இஸ் த ஹார்ட் பேலட் அண்ட் அது கீழே இருக்கிறது சாஃப்ட் பேலட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டங் பாத்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் 2/3 லென்ஸ். ஓகே, நம்மளோட டங் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2/3 வந்து அதுதான் அக்கபை பண்ணிருக்கோம். அண்ட் பக்கல் மார்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி பக்கல் மியூகோசா அப்படின்னு பாத்தீங்கன்னா லிப் அண்ட் சீக் லைனிங். ஓகே, see this is the buccal. வந்து பக்கல் கேவிட்டி நம்ம சொல்றோம் இல்லையா? சோ பக்கல் அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா லிப் அண்ட் சீக் லைனிங் தான் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி எப்பயாவது இருந்து நம்ம வாயத்தை வந்து நம்ம பார்ப்போம். அப்ப சென்டர்ல வந்து ஒரு நாப்லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி நமக்கு தெரியும். see that அது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்டு வுவுலா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அண்ட் டங் இருக்கு. அண்ட் டங்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் the floor of mouth. so இதான் நம்ம floor of mouth அப்படின்றத கொடுக்கிறோம். ஓகே, அண்ட் டங்ல பாத்தீங்கன்னா we are having so many different like we are having so many taste buds டங்ல இருக்கு. அந்த taste buds எல்லாம் அந்த அளவுக்கு கிளியரா கொடுக்கல. but we just know about human digestive system. okay, okay students, so இந்த கிளாஸோட நான் வந்து ஃபர்ஸ்ட் செஷனை கம்ப்ளீட் பண்றேன். and let us discuss this in the next classroom. so நாளைக்கு இருக்காது, சாரி நெக்ஸ்ட் இதுல நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் செஷன்ல we just go to the overview of this. okay students, we will continue in the next session. thank you.